1959ஆம் வருஷம், அதாவது மும்பை நகரம், அமெரிக்காவோட மாபெரும் சிவில் உரிமை போராளியான மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் இந்தியாவுக்கு வராரு. ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு அது. ஆமா, அவருக்காக ஒரு மிகப்பெரிய ரொம்பவும் சொகுசான ஆடம்பர 5 நட்சத்திர விடுதி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அவர் அந்த அறைய பார்த்த மறுகணமே அங்க தங்க மறுத்துடுறாரு. கண்டிப்பா. அவர் நேரா மணிபவன் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. சரியா சொன்னீங்க. அங்க ஒரு சின்ன ரொம்ப எளிமையான அறையில ஒரு சிறிய கட்டில்ல தூங்கலும்னு கேக்குறாரு. பாத்தீங்கன்னா அந்த அறை மகாத்மா காந்தி பயன்படுத்தினது. காந்தி இறந்து 11 வருஷம் கழிச்சு நடந்த நிகழ்வு இது. அதாவது அந்த மணிபவன் வீட்டைத்தான் காந்தி ஒரு காலத்துல தன்னோட அரசியல் நடவடிக்கைகளுக்கான மையமா பயன்படுத்தினாரு. அங்கிருந்து தான் தன்னோட சட்ட மறுப்பு போராட்டத்தையே அவர் வடிவமைச்சாரு. ஆமா, அவர் பயன்படுத்தின படுக்கையும் அவரோட காலணிகளும் அங்க அப்படியே இருந்திருக்கு. அது ஒரு அருங்காட்சியகமா மாற்றப்பட்டிருந்த நேரம். அங்க தங்கியிருந்தப்போ மார்ட்டின் லூத்தர் கிங் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது காந்தியோட அதிர்வுகளை, அந்த வைப்ரேஷன்ஸ தன்னால அந்த அறையில உணர முடியுதுன்னு சொல்றாரு. அது ஒரு சிலிர்ப்பான விஷயம். அந்த அருங்காட்சியகத்தோட கியூரேட்டர் உஷா தக்கர் இது ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. கிங் மற்றும் அவரோட மனைவி கொரெட்டா ஸ்காட் கிங் 2 பேருக்காக 2 சின்ன கட்டில்கள் அங்க கொண்டு வரப்பட்டுச்சு. காந்தியோட படுக்கைக்கு பக்கத்திலேயே அந்த இரவு அவங்க கழிக்கிறாங்க. அங்கிருந்துதான் தன்னோட அகிம்சை அப்புறம் சட்ட மறுப்பு போராட்ட முறைய அமெரிக்காவுல முழுமையா முன்னெடுக்க போறதா கிங் உறுதி எடுத்தாரு. அதாவது ஒரு தேசத்தோட தலைவர் விட்டு சென்ற அதிர்வுகள் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இன்னொரு தேசத்தோட உரிமை போராட்டத்துக்கு ஆணிவேரா மாறியிருக்கு. ஒரு மனிதனோட சிந்தனை எப்படி ஒரு உலகளாவிய தத்துவமா மாறுது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த சான்று இருக்க முடியாது. உண்மைதான். ஆனா இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசல்ல நாம தேட போற விடை இத பற்றி இது மட்டும் இல்ல. வேற என்ன கோணத்துல நாம இதை பார்க்க போறோம்? இப்போ உங்களுக்கு தெரியும், காந்தியோட 150வது பிறந்த நாள்ல ஒட்டி உலகெங்கும் பல கொண்டாட்டங்கள் நடக்குது. லண்டன்ல மாபெரும் சைவ உணவு திருவிழா நடக்குது. ஆமா, துபாயில கூட அமைதி மற்றும் சகிப்புத்தன்மைக்கான நடைப்பயணம்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. உலகம் அவர் ஒரு புனிதரா கொண்டாடுது. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்காவில இருக்கிற கருப்பின மக்கள் அவரை ஒரு இனவாதி, அதாவது ரேசிஸ்ட் அப்படின்னு குற்றம் சாட்டி அவரோட சிலைகளை உடைக்கிறாங்க. அது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். அது மட்டும் இல்ல, இன்றைய #மீடூ காலத்து சமூக ஆர்வலர்கள் அவரை பாலியல் அத்துமீறல் செய்தவர் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. நவீன இந்தியாவுல கூட அவரோட கொள்கைகளுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கே. இந்து தேசியவாதத்தால் மூர்க்கமா எதிர்க்கப்படுது. இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வரலாம். கண்டிப்பா. ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை முரண்பாடுகளான தோணும். ஒரு தேசத்தந்தையோட, உலகளாவிய ஒரு மாபெரும் தத்துவவாதியோட மகத்தான கொள்கைகளை அவரோட தனிப்பட்ட பலவீனங்கள் மற்றும் இளமைக்கால தவறுகள்ல இருந்து பிரிச்சு பார்க்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற மையமான கேள்வி. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இதை நாம மார்ட்டின் லூத்தர் கிங் மாதிரி கருப்பின தலைவர்களால கொண்டாடப்பட்ட அதே காந்தியோட சிலைகள் ஏன் இன்னைக்கு அகற்றப்படுது அப்படிங்கிறது தொடங்கலாம். அதாவது ஆப்பிரிக்கா நாடுகள்ல நடக்கிற அந்த போராட்டங்களா? ஆமா, கானா மற்றும் மாலாவி ஆகிய நாடுகள்ல #காந்தி மஸ்ட் ஃபால் அப்படிங்கிற முழக்கத்தோட கருப்பின மக்களாலேயே அந்த சிலைகள் அகற்றப்படுது. இதுக்கு பின்னணியில என்ன காரணம் இருக்கு? இவ்ளோ பெரிய கோவத்துக்கு என்ன அடிப்படை? இந்த கோவத்துக்கு அடிப்படை காந்தி தன்னோட இளமை காலத்துல எழுதின சில குறிப்புகள் தான். அதாவது தன்னோட 20கள்ல தென்னாப்பிரிக்கால வழக்கறிஞரா இருந்தப்போ அவர் எழுதினது. 1903ஆம் ஆண்டு வாக்குல அவர் எழுதின கடிதங்கள் தானே? அதேதான். அந்த கட்டுரைகள்ல தென்னாப்பிரிக்காவில வெள்ளையர்களே மேலாதிக்க இனமா இருக்கணும்னு அவர் வாதிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கற்பின மக்களை பத்தி ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. என்ன மாதிரியான வார்த்தைகள்? அவங்க தொந்தரவானவர்கள், ரொம்பவும் அழுக்கானவர்கள், மிருகங்களை போல வாழ்பவர்கள்னு அவர் தன்னோட கைப்படவே பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க, இதை என்னால முழுமையா ஏத்துக்க தயக்கமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இது ஆவணப்படுத்தப்பட்ட உண்மைதானே? இல்ல, நான் மறுக்கல. ஆனா ஒரு மகாத்மா அப்படிங்கிறவர் தன்னோட காலத்து சிந்தனைகளை தாண்டி சிந்திக்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும் இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்நாள் முழுக்க போராடின ஒருவரால எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த முடிஞ்சது? உங்களோட கேள்வி ரொம்ப நியாயமானதுதான். மத்த காலனி ஆதிக்கவாதிகள் மாதிரியே அவரும் அதே நச்சுத்தன்மை கொண்ட தப்பெண்ணங்களை வச்சிருந்தார் அப்படின்னா நாம ஏன் அவரை ஒரு மாபெரும் வழிகாட்டியா கொண்டாடணும்? இந்த தயக்கத்துக்கு வரலாற்று ஆசிரியர் ராமச்சந்திர குஹா ஒரு மிக தெளிவான விளக்கத்தை தர்றாரு. காந்தி தன்னோட இளமை காலத்துல ஒரு இனவாதியா இருந்தார் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாதுன்னு அவர் வெளிப்படையாவே சொல்றாரு. அப்போ அவர் உண்மையாவே ஒரு இனவாதி தானா? ஆரம்பத்துல ஆமா. ஆனா நாம அந்த காலகட்டத்தோட கலாச்சாரம் மற்றும் அரசியல் உளவியலை புரிஞ்சுக்கணும். 1890கள்ல லண்டன்ல சட்டம் படிச்ச ஒரு இளம் இந்தியர் அவர்.
பிரிட்டிஷ் பேரரசோட ஏகாதிபத்திய சிந்தனைகளை உள்வாங்கிய ஒருவரா அவர் ஆப்பிரிக்காக்கு போனாருன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. ஐரோப்பியர்களை மிகவும் நாகரிகமானவர்கள்னும் இந்தியர்களை ஏறக்குறைய அவங்களுக்கு நிகரானவர்கள்னும் ஆப்பிரிக்கர்களை நாகரிகமற்றவர்கள்னும் பிரிட்டிஷார் கட்டமைச்சிருந்தாங்க. அந்த படிநிலைய காந்தியும் அப்படியே நம்பினாரு. ஆஹா, அவர் தன்னோட சூழலோட ஒரு தயாரிப்பாவே இருந்திருக்காரு. ஆனா வெறும் காலத்தின் தயாரிப்பு அப்படிங்கிற வாதம் ஒரு வரலாற்று தவற முழுமையா நியாயப்படுத்தி விடாது. அத நியாயப்படுத்தல் கிடையாது. அது ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தான். குஹா சுட்டிக்காட்டுற மிக முக்கியமான இடமும் அதுதான். காந்தி அந்த இனவாத சிந்தனைகள்லயே தேங்கி விடலையா? கண்டிப்பா இல்ல. அவர் தென்னாப்பிரிக்காவுல கழிச்ச 20 ஆண்டுகளுக்கு மேலான காலம் அவரை முழுமையா மாத்துச்சு. பீட்டர்மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்திலிருந்து அவர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் மாதிரியான அவமானங்களா? ஆமா, அதுவும் குறிப்பா ஜூலு கிளர்ச்சியின் போது கருப்பின மக்கள் அனுபவிச்ச கொடூரமான வழிகள் அவர் நேர்ல பார்த்தாரு. இது எல்லாமே அவரோட உலக பார்வையை சுக்குநூறு ஆக்குச்சு. அவர் அதிலிருந்து தன்னை தாண்டி வந்தாருன்னு சொல்றீங்க? நிச்சயமா. தன்னோட பொது வாழ்க்கையோட பெரும்பகுதிய எல்லா வகையான பாகுபாடுகளுக்கும் இனவெறிக்கும் எதிரா போராடுற ஒருவராவே அவர் அர்ப்பணிச்சார். இதை நாம எப்படி பார்க்கணும்னு நான் யோசிக்கிறேன். இப்ப நீங்க அணிந்திருக்கிற டிஷர்ட்ல இருக்கிற உங்களோட ஆதர்ச நாயகனோட 25 வயசு டைரி குறிப்புகளை உங்ககிட்ட கொடுத்தா அதுல இருக்கிற பல விஷயங்களை இன்னைக்கு உங்களால ஏத்துக்க முடியாம போகலாம். அது ஒரு நல்ல ஒப்பீடு. மனித பரிணாமம் அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு கிடையாது. வரலாற்று தலைவர்களை நாம எப்படி மதிப்பிடுறது? அவங்களோட ஆரம்ப கால தவறுகள்லயே அவங்கள முடக்கி வச்சு முத்திர குத்துவதா, இல்ல அத்தனை குறைகளோடு பிறந்து தவறுகளை தானே உணர்ந்து ஒரு மாபெரும் கருத்தியல் பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சதை ஏத்துக்கிறதா? ஒரு மனிதனை அவன் கடந்து வந்த பயணத்தோட ஒட்டுமொத்த பின்னணியில தான் பார்க்கணும். ஆனா காந்தியோட இந்த தேடல் வெறும் அரசியல் சார்ந்தது மட்டும் இல்ல. வேற எப்படி சொல்லலாம்? #MeToo காலத்து விவாதங்களுக்கு அடிப்படையா அமைச்சது. இது இன்னும் ஆழமான விவாதத்தை ஏற்படுத்துற ஒரு பகுதி. பொது வாழ்வுல இந்திய சுதந்திர போராட்டத்துல லட்சக்கணக்கான பெண்களை வீதிக்கு வந்து போராட வச்சவர் காந்தி. அரசியல்ல பெண்களோட பங்களிப்ப மிகப்பெரிய அளவுல ஆதரிச்சவர். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா தன்னோட 70களின் பிற்பகுதியில தன்னோட பிரம்மச்சரியத்தை சோதிச்சு பாக்குறதுக்காக அவர் 10 இறுதியில இருந்த தன்னோட சொந்த கொள்ளுப்பேத்தியுடன் நிர்வாணமா உறங்கினார் அப்படிங்கிற வரலாற்று உண்மை இன்னைக்கு விவாதத்துக்கு உள்ளாகிருக்கு. ஆமா, இத பத்தி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இத இன்றைய #MeToo காலகட்டத்தோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு மாபெரும் அதிர்ச்சியா இருக்கு. அவர் ஏன் அப்படி செஞ்சாரு? இதுக்கு பின்னாடி இருந்த உளவியல் என்ன? இத விளங்கிக்கணும்னா நாம 1940களின் காலகட்டத்துக்கு போகணும். இந்தியா சுதந்திரம் பெற தருணம் அது. தேச பிரிவினை காரணமா நாடெங்கும் குறிப்பா நவகாளி மாதிரியான இடங்கள்ல வரலாறு காணாத மதக்கலவரங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. மனிதர்கள் ஒருத்தர் ரொம்ப கொடூரமா வெட்டி கொண்டுட்டு இருந்தாங்க. ஆமா, காந்தி அந்த வன்முறையை கண்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளானாரு. அந்த வன்முறையை தடுத்து நிறுத்த அவருக்கு ஒரு மிகப்பெரிய தார்மீக மற்றும் ஆன்மீக சக்தி தேவைப்பட்டுச்சு. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த மதக்கலவரங்களுக்கும் அவரோட பிரம்மச்சரிய பரிசோதனைக்கு என்ன தொடர்பு? அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. காந்தியோட தனிப்பட்ட நம்பிக்கையின்படி வெளி உலகத்துல நடக்கிற வன்முறை அப்படிங்கிறது அவரோட சொந்த ஆன்மீக பலவீனத்தோட வெளிப்பாடாவே அவர் கருதினாரு. ஓ, அவர் தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டாரா? அப்படிதான். தான் முழுமையான பிரம்மச்சரியத்தை, அதாவது பாலியல் இச்சைகள்லிருந்து முழுமையா விடுபட்ட நிலையை அடைஞ்சிட்டா அதன் மூலமா கிடைக்கிற ஆன்மீக சக்தியை கொண்டு இந்த மாபெரும் கலவரங்களை தடுத்து நிறுத்திடலான்னு ஒரு உறுதியா நம்பினாரு. அதை சோதிச்சு பாக்குறதுக்காகத்தான் இந்த தூக்க பரிசோதனைகளா? ஆமா, எல்லா விதமான சலனங்களுக்கும் மத்தியிலும் தன்னால உறுதியா இருக்க முடியுதான்னு அறியத்தான் இந்த பரிசோதனைகளை அவர் செஞ்சாரு. இந்த உளவியல் பின்னணி எனக்கு புரியுது. ஆனா பாத்தீங்கன்னா இது அந்த செயலை எந்த வகையிலும் நியாயப்படுத்தல. நீங்க சொல்றது சரிதான், நியாயப்படுத்த முடியாது. அவர் தன்னோட ஆன்மீக பலத்தை பெருக்கிக்க நினைச்சாரு, சரி. ஆனா அதுக்காக வேறொருவரோட உடலையும் மனதையும் தன்னோட ஆய்வக பொருளா பயன்படுத்தினது எப்படி சரியாகும்? இங்குதான் அதிகார சமநிலை அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கல் வருது. எக்ஸாக்ட்லி. பவர் டைனமிக்ஸ் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு தேசத்தந்தையா கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரான ஒரு பிம்பத்துல இருக்கிற மாபெரும் அதிகார மையத்துக்கிட்ட 10 பருவத்துல இருக்கிற ஒரு சிறுமியால எப்படி உண்மையான சம்மதத்தை வழங்க முடியும்? இன்றைய தலைமுறை முன்வைக்கிற மிக கூர்மையான விமர்சனமே இதுதான். சம்மதம், அதாவது கன்சென்ட் அப்படிங்கிறது 2 சமமான நபர்களுக்கு இடையே நடக்கிறது. அதிகார பலம் ஒருத்தர்கிட்ட முழுமையா குவிஞ்சிருக்கும் போது சம்மதம் அப்படிங்கிறது ஒரு மாயையாவே மாறிடுது இல்லையா? கண்டிப்பா. ஒரு சிறுமிக்கு
தன்னோட மாபெரும் தாத்தாவை மறுக்கிற உரிமையோ அல்லது சுதந்திரமோ அந்த சூழல்ல இருந்திருக்குமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. காந்தியோட நோக்கம் ஒரு தூய்மையான ஆன்மீக தேடலாவே இருந்திருக்கலாம். ஆனா ஆன்மீக பரிசோதனைங்கிற பேர்ல நடக்கிற செயல்கள் அதிகாரம் கையில இருக்கும்போது தங்களை அறியாமலேயே எப்படி ஒரு சுரண்டலா மாறக்கூடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நாம் அவரை ரொம்ப காலமா ஒரு புனிதரா, ஒரு தெய்வமா பார்த்து பழகிட்டோம். அதனால் அவரோட இந்த பக்கத்தை பத்தி பேசவே நாம் அஞ்சுறோம். புனிதர் ஆக்கப்படுறதோட ஆபத்து இதுதான். 1962இல் காந்தி திரைப்படத்தை எடுக்க திட்டமிட்ட இயக்குனர் ரிச்சர்ட் அட்டன்புரோவிடம் இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்ன வார்த்தைகள் இங்க நினைவு கூறத்தக்கது. நேரு என்ன சொன்னாரு? நேரு அட்டன்புரோவிடம் ரொம்ப உருக்கமா ஒரு வேண்டுகோள் விடுத்தாரு. காந்தியை ஒரு புனிதரா காட்ட வேண்டாம், அவர் ஒரு மாமனிதர். ஆனா அவருக்கும் பல வேணிவங்கள் இருந்துச்சு, மனமாற்றங்கள் இருந்துச்சு, தோல்விகள் இருந்துச்சு. அவர் மிகவும் மனிதத்தன்மை கொண்டவர் அப்படின்னு சொன்னாரு. மச் டு ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தலைவரை தெய்வமாக்குறது அவரை பற்றிய உண்மையான புரிதலையே முடக்கிடுது. சரியா சொன்னீங்க. தனிப்பட்ட வாழ்வுல ஒரு சிறுமையோட சம்மதம் எப்படி அதிகாரத்தால் மீறப்பட்டுச்சோ அதே போல இன்னைக்கு அரசியல் களத்துல காந்தியோட தத்துவங்களும் அவரோட சம்மதமின்றியே உருமாற்றப்படுது. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அவர் உருவாக்குன அரசியல் மரபுக்கு நாம வரலாம். இப்போ அவர் எந்த இந்தியாவை கனவு கண்டாரோ அது இன்னைக்கு என்னமா மாறி இருக்கு. மதசார்பற்ற இந்தியா அப்படிங்கிற அவரோட கனவு இன்னைக்கு ஆளும் இந்து தேசியவாத அரசியலோட எப்படி நேருக்கு நேர் மோதுதுன்னு பார்க்கணும். ஆமா, டெல்லியில அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்துல இருக்கிற நினைவிடத்துக்கு வருஷத்துக்கு சுமார் 2 லட்சம் பேர் வராங்க. அங்க கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துறாங்க. நாட்டோட கரன்சி நோட்டுகள்ல அவர் முகமே இருக்கு. இது ஒரு புறம். ஆனா மறுபுறம் அவரை சுட்டு கொன்ற நாதராம் கோட்சே யாரு? அவர் ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தை பின்பற்றினவர். 1947ல இந்தியா பிரிக்கப்பட்டப்போ பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடா உருவானாலும் இந்தியா சிறுபான்மையினரை உள்ளடக்கிய ஒரு மதசார்பற்ற பன்மைத்துவ நாடாவே இருக்கணும்னு காந்தி உறுதியா இருந்தாரு. அந்த செக்குலர் கொள்கையத்தான் கோட்சே அப்புறம் அவரை சார்ந்த வலதுசாரி அமைப்புகள் தேச துரோகமா கருதுனாங்க. இந்தியா ஒரு இந்து நாடாவே இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அந்த அரசியல் முரண்பாட்டோட உச்சகட்டமே காந்தியோட படுகொலைதான். இதுல ஆச்சரியம் என்னவென்றால் காந்தி அன்னைக்கு தடுத்து நிறுத்தின அதே இந்து தேசியவாதம் இன்னைக்கு இந்தியாவுல அதிகார மையமா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இன்னைக்கு நடக்கிற அரசியல் விவாதங்களை பார்க்கும்போது காந்தியோட பார்வை தோற்றுவிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. சில தீவிர வலதுசாரி அமைப்புகள் காந்தியோட நினைவு நாள்ல அவரோட கொடும்பாவிய துப்பாக்கியால சுட்டு எரிச்சு அதை கொண்டாடுறாங்களே. ஆளும் தரப்பிருந்தே கோட்சேவுக்கு ஆதரவான குரல்கள் ஒலிக்கிறது. ஆமா, ஆளும் பாஜக கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரக்யா தாக்கூர் ஒரு முறை காந்தியை கொன்ற கோட்சேய ஒரு தேசபக்தர் அப்படின்னு பகிரங்கமா சொன்னாங்க. அது நாடு முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதன் பின்னர் அவங்க அதுக்காக மன்னிப்பு கேட்டாலும் அந்த தேர்தல்ல அவங்க பெருவாரியான வாக்குகள் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆனாங்க. அப்படிங்கிறது இன்றைய இந்தியாவோட அரசியல் மனநிலையை காட்டுது. ஒரு புறம் காந்தியோட மதச்சார்பற்ற கொள்கைகள் வெளிப்படையாவே வெறுக்கப்படுது. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? ஒரு புறம் ஆளும் தரப்பை சேர்ந்தவங்க அவர் மேல இவ்வளவு விமர்சனங்களையும் கோட்சே மேல அனுதாபத்தையும் வச்சிருக்காங்க. ஆனா மறுபுறம் சர்வதேச அளவுல பயணம் செய்யும் போது அல்லது தூய்மை இந்தியா மாதிரியான திட்டங்களை முன்னெடுக்கும் போது காந்தியோட மூக்கு கண்ணாடியை தான் லோகோவா பயன்படுத்துறாங்க. இது ஒரு வகையான அரசியல் தப்பிப்பிழைத்தல் தந்திரம்னு சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா ஒரு உயிர்காக்கும் மருந்தோட உரைய மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற மருந்த குப்பையில வீசுறது போல இருக்கு. காந்தியோட கொள்கைகள் அப்படிங்கிற கசப்பான மருந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா அந்த பிராண்ட் கொடுக்கிற சந்தை மதிப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. இதத்தான் மணிபவன் அருங்காட்சியகத்தோட கியூரேட்டர் யோகேஷ் காம்தர் வேறு வார்த்தைகள்ல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அரசியல்வாதிகள் ரொம்ப தயக்கத்துடன் தான் வேற வழியின்றியே ஒரு அரசியல் உத்தியா காந்திய தங்களோட அடையாளமா ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. காந்தி அப்படிங்கிற பிம்பம் உலக அளவிலும் இந்திய மக்களோட மனதிலும் அந்த அளவுக்கு ஆழமா வேரூன்றி இருக்கு. அதனால அவரை முழுமையா புறக்கணிச்சுட்டு இந்தியாவுல அரசியல் செய்யறது அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒண்ணு. எனவே அவரோட சித்தாந்தங்களை அழிச்சிட்டு அவரோட அடையாளங்களை மட்டும் தங்களுக்கு சாதகமா அவங்க சுவீகரிச்சுக்கிறாங்க. அரசியல்வாதிகள் காந்திய ஒரு பிராண்டா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனா சாதாரண மக்கள் அவரை எப்படி பாக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா இன்றைய உலகமயமாக்கப்பட்ட சூழல்ல வாழ்ற இளைஞர்கள் அவரோட தத்துவங்களை எப்படி பாக்குறாங்க? அவரோட மாபெரும் ஆயுதமான அஹிம்சை இன்னைக்கு காலாவதியாகிருச்சா? டெல்லியில இருக்கிற ராஜ்காட் நினைவிடத்துக்கு வந்திருந்த ஐரா பாரிக் அப்படிங்கிற சுற்றுலா பயணியரோட கருத்து இதுக்கான விடைய தருது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? காந்தியோட சுதேசி இயக்கம், அதாவது நாமே நூல் நூற்று மிக எளிமையான உள்ளூர் தொழில்களை செய்யறது அப்படிங்கிறது
இன்றைய இயந்திரமயமாக்கப்பட்ட இந்தியாவுக்கு முற்றிலும் ஒத்து வராத ஒண்ணுன்னு அவங்க சொல்றாங்க. அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்களோட 17 வயசு மகன் ஹர்ஷ் பாரிக் இன்னும் நேரடியாவே ஒரு விமர்சனத்தை வைக்கிறான். ஒரு 17 வயசு இளைஞன் என்ன சொல்றான்? நாம அஹிம்சையை பின்பற்றாம வன்முறையை பயன்படுத்தி இருந்தா இந்தியாவுக்கு மிக முன்பே சுதந்திரம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அந்த இளைஞன் நம்புறான். அந்த இளைஞன் அப்படி யோசிக்கிறதுல ஆச்சரியமே இல்ல. பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், அணுவாயுத நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம்னு உலகம் ரொம்ப கொடூரமா மாறிடுச்சு இப்போ. அது மட்டுமில்ல, இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் உருவாக்குற பிம்பங்களும் மாறிடுச்சு. எந்த மாதிரியான பிம்பங்கள்? அண்டை நாடான பாகிஸ்தானை திருப்பி அடிப்பேன் அப்படின்னு முழங்குற பிரதமர் மோடியோட அதிரடி அரசியல் பிம்பத்துக்கு மத்தியில வளர்ற இன்றைய இளைஞர்கள் வன்முறையை ஒரு வீரத்தின் அடையாளமா பாக்குறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு பார்வை இல்லையா? ஆமா, வரலாற்று ஆய்வாளர் குஹா குறிப்பிடுறது போல காந்தியோட நிதானம் மற்றும் அகிம்சை அப்படிங்கிறது இன்றைய இளைஞர்களால ஒரு தயக்கமுடைய பலவீனமான விஷயமா பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனா அது ஆண்மைக்கு குறைவான ஒரு தத்துவமா பார்க்கப்படுது. அஹிம்சைய பலவீனம்னு சொல்ற இளைஞர்கள் மனித உளவியல முழுமையா புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்வேன். கோபப்பட்டு ஒருத்தரை திருப்பி அடிக்கிறது ஒரு தன்னிச்சையான மிருக குணம். ஆமா, அதுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் தேவையில்ல. அதுக்கு பெரிய மனக்கட்டுப்பாடோ தைரியமோ தேவையில்லை. யாராவது உங்களை அடிச்சா உடனே நீங்க திருப்பி அடிச்சிடுவீங்க. ஆனா தன் மேல விழுகிற ஒவ்வொரு அடியும் வாங்கிக்கிட்டு எவ்வித வன்முறையும் கையில் எடுக்காம ரத்தம் சிந்தினாலும் தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து 1 மில்லிமீட்டர் கூட பின்வாங்காம நிற்பதற்கு மனித குலத்தோட உச்சக்கட்ட மனவலிமை தேவை. அது பலவீனம் அல்ல, அதுவே ஆகப்பெரிய வலிமைன்னு சொல்றீங்க. நிச்சயமா. உங்களோட இந்த கருத்தை நிரூபிக்கிற மாதிரி ஒரு நேரடி உதாரணம் அங்கே இன்றும் இருக்கு. டெல்லியில காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அதே தோட்டத்தோட ஒரு மூலையில 76 வயசு முதியவர் முசாதிலால் குப்தா இன்னைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்று ராட்டினத்துல நூல் நூற்கிறாரு. அந்த தனிமைக்குள்ள அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவை. இன்றைய உலகம் ஒரு சீட்டுக்கட்டு மாளிகைன்னு அவர் சொல்றாரு. ஒரு நாள் இந்த ஆயுதங்களும் வன்முறைகளும் அதிகாரப் போட்டிகளும் நிறைந்த சீட்டுக்கட்டு மாளிகை முழுமையா சரியும். அப்போ உலகத்துல நிலைத்து நிக்கப் போறது காந்திய கொள்கைகள் மட்டும்தான்னு அவர் அசைக்க முடியாத நம்பிக்கையோட சொல்றாரு. வாவ்! அந்த 76 வயசு முதியவரோட நம்பிக்கை நம்மை சற்று அமைதியாக்கி யோசிக்க வைக்குது. இன்னைக்கு நம்ம பல கடினமான பக்கங்களை பார்த்தோம். தென்னாப்பிரிக்காவில அவரோட ஆரம்பகால இனவாத குறிப்புகளை பத்தி பேசணும். ஆமா, #மீட்டு காலத்துல விமர்சிக்கப்படுற அவரோட அதிகார சமநிலையற்ற தனிப்பட்ட பரிசோதனைகளையும் நம்ம அலசினோம். இன்னைக்கு ஆளும் இந்து தேசியவாதத்தால அவரோட மதச்சார்பின்மை எப்படி முரண்படுது அப்படிங்கறதையும், இளைஞர்கள் அஹிம்சையை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதையும் விவாதித்தோம். காந்தி ஒரு குறைகளற்ற கடவுள் கிடையாது. அவரும் தன்னோட வாழ்நாள்ல பல இருண்டு தருணங்களை கடந்து வந்த பலவீனங்கள் கொண்ட ஒரு சாதாரண மனிதர்தான். ஆனா இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த விரிவான அலசல் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்விய விட்டு செல்லுது. நீங்க அணிந்திருக்கிற ஆடைகள்ல அல்லது உங்களோட அறையில இருக்கிற புகைப்படங்கள்ல நீங்க கொண்டாடுற வரலாற்று தலைவர்கள் கிட்ட 100% முழுமைய நீங்க எதிர்பார்த்தா உலகத்துல கொண்டாடப்படுறதுக்கு எந்த தலைவருமே இருக்க மாட்டாங்க. அது 100க்கு 100 உண்மை. அவங்க கிட்ட அந்த புனிதத்தன்மையை எதிர்பார்க்கும்போது நாம அவங்களோட மனிதத்தன்மைய மட்டும் இல்ல, அவங்க உலகுக்கு அளித்த மாபெரும் தத்துவங்களையும் சேர்த்தே குப்பையில வீசுறோமா? ஒரு மனிதனோட தனிப்பட்ட பலவீனங்களையும் இளமைக்கால தவறுகளையும் கடுமையா விமர்சிச்சுக்கிட்டே அவனோட உயர்ந்த கொள்கைகளிலிருந்து இருளில் வழிகாட்டும் ஒளிய பெற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு இருக்கா? மார்ட்டின் லூதர் கிங் மும்பையில் உணர்ந்த அந்த அதிர்வுகள் குறைகளற்ற ஒரு கடவுளோட அதிர்வுகள் கிடையாது. ஆமா, அவை பல முரண்பாடுகள், தியாகங்கள், தவறுகள் மற்றும் மகத்தான திருத்தங்கள் அடங்கிய ஒரு மாபெரும் மனிதனோட அதிர்வுகள். நீங்களே இத பற்றி சிந்தித்து பாருங்க. ஒரு மனிதனை தாண்டி அவனோட தத்துவம் எப்படி முழு உலகத்தையும் மாத்துச்சே அப்படிங்கறத உங்களின் சிந்தனைக்கே விட்டு விடுகிறோம். மீண்டும் ஒரு சிறந்த அலசலோடு உங்களை சந்திக்கிறோம்.